இன்னைக்கு திருவோணம் ஸ்பெஷல்ல வந்து பாலடை பிரதமன் பண்ணி காட்டலான் இருக்கேன். இதுக்கு வந்து அடை கடையில் கிடைக்கிறது. ஆனால் நானே வந்து இது ஆற்றுல ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த மெத்தடில் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன், 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். இதுக்கு சர்க்கரை வந்து ஒரு 250 ml எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து கேரமலைஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு 1/4 கப்பு இதில் அரிசி, ஒரு 2 ஸ்பூன் நெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பாலை வந்து அடி கனமான பாத்திரத்தில் தான் வச்சுக்கணும், இல்லாட்டா காந்திடும். நாங்கள் இப்போ நல்ல கனமான பாத்திரத்தில் தான் நான் இதை விட்டு வச்சுருக்கேன். அதுவும் இந்த ஆரஞ்சு பால், திக்கு பால் இல்லையா, அதெல்லாம் உடனே அடி பிடிச்சிடும். பால் பொங்கின உடனே சிம்மிலேயே தான் நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு பக்கத்தில் அது காவல் தான் காக்கணும். அது உள்ள பாருங்க, நான் ஒரே பிளேட் ஒன்று போட்டிருக்கேன், பொங்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான்னு அது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இது பாருங்க, இது பாட்டுக்கு கொதிச்சுன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இதுல இந்த சர்க்கரையை போட்டுடுறேன். ஏன்னா அப்புறம் இந்த இதோட இதை இன்னும் கொஞ்சம் நீர் காய்க்கும். ஆனவுடனே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வத்தணும் இல்லையா, அதுக்காக தான் இதுல இந்த சர்க்கரையை போட்டுடுறேன். இதை பாருங்க, கேரமலைஸ்க்காக கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் மீத்தின்னு இருக்கேன். இப்பயே எதுக்கு நான் சர்க்கரை போடுறேன்னா, அப்பதான் நம்ம அந்த அடைய போடுறோம் இல்லையா, அதுல கொஞ்சம் அது ஸ்வீட் தெரிய ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் இழுத்துக்கும். அப்பதான், அதுக்காக தான் நான் இப்பயே சர்க்கரையை போட்டுட்டேன் முதல்லயே. இது நல்லா சுண்டட்டும், அதுக்குள்ளேயே நம்ம இந்த அடைய தயாரிச்சுப்போம். பாருங்க, இந்த அரிசியை இதில் போட்டுடுறேன், மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா பழுமூன்னு அரைச்சிட்டு வரணும். இந்த அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போத்தல மட்டை அதில் இருந்த ஒரு சொட்டு ஜலத்தில் இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ இனிமேல் கொஞ்சம் தண்ணியை மட்டை விட்டு நைஸாக அரைக்க போகிறேன், கோலமாவாட்டம். இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். ஒரு தட்டில், இந்த மாதிரி தட்டு இல்லை ஒரு நல்ல குழிவான தட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை சுட்டு நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் இதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டா போதும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த குக்கர்ல ஜலத்தை வச்சு அதுல ஒரு சின்ன ஸ்டாண்டை போட்டிருக்கேன். அதை சென்டர்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவை அதுக்கு மேலதான் வைக்கணும். வச்சுட்டு பெருசாவே வச்சுக்கோங்க, சும்மா மூடுற நாழி தான், உடனே திறந்துடலாம், வெந்துடும் அந்த மாவு. இப்போத்தல வெந்துருத்து, வச்ச நாழி தான், உடனே திறக்க வேண்டியதுதான். இவர் நல்லா வெந்துருத்து. இப்போ இதை எடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே ஆறட்டும். ஆறினாக்க தானா எடுத்துடலாம். இந்த ஓரத்தை மட்டும் இப்படி பண்ணிக்கணும். 1 நிமிஷம் ஆறட்டும். ஆடுறதுக்கு தான் கொஞ்சம் இதுவாகும். இப்படியே எடுத்துட்டே வந்தா வந்துடும். இதில் தலிவடா மாதிரி அப்படியே அழகாக வந்துடுது. இதே மாதிரியே எல்லா அடையும் வாத்துட்டு கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போத்தெல்லாம் எல்லா அடையும் பண்ணியாச்சு. இப்போ இதை அழகாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். பிஞ்சு போனால் கூட பரவாயில்ல, நம்ம கட் தானே பண்ண போகிறோம். அப்புறம் இவ்வளோ திக்னஸ் இருக்கு எனக்கு. பாருங்க, 4-5 ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி கட் பண்ணதை இதோ இந்த மாதிரி படிப்படியா இது பாலில் போட்ட உடனே தனித்தனியாக பிரிஞ்சிடும். அப்புறம்
பற்றிலாம் எல்லா அடையும் இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண அடைய இந்த பால் பாருங்க அவ்வளோ சுண்டி எடுத்து கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. சர்க்கரையை ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ இந்த அடையை இதில் போட்டால் இது கொஞ்சம் நேரம் அந்த ஸ்வீட் அதில் பிடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்கட்டும். இந்த மீடியமில் கூட வச்சு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே இருக்கணும். இதை விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்வளோதான், பிடிச்சிடும். அதுக்கு தான் அடிக்கலமான பாத்திரம் வேறு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சேன். எதுக்காகன்னா இந்த பாயசம் பாலடை பிரதமன் வந்து கலரும் கிடைக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் இந்த சர்க்கரையை போடுறேன். ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நேரம் பண்ணால் தான் அந்த கலர் வரும். நமக்கு அவ்வளோ டைம் எடுக்க வேண்டாம், சீக்கிரம் சேவ் ஆகணுன்றதுக்காக இந்த மெத்தடில் காட்டுறேன் பாருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த சர்க்கரை அப்படியே கலரி கொடுத்தோம்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இது மட்டும். ஏன்னா அந்த ஸ்டேஜ் தப்பி அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கலர் இதுவாகிடுச்சுன்னா பாயசம் கசக்கும். அதுக்காக தான் பக்கத்துலேயே இருந்து இப்படியே பண்ணிகிட்டே இருங்கோ. இந்த கலரை பார்த்துட்டே இருங்கோ. என்ன கலரோ அதை வந்து உடனே அணைச்சிடணும் அடுப்பை. இந்த ஸ்டேஜ் வந்துட்டா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் வரணும் கொஞ்சம் கலர். இந்த ஸ்டேஜ் போதும், உடனே அணைச்சிருங்க. அணைச்சிட்டு சொட்டு ஜலத்தை விட்டுருங்க. விட்டுட்டு இப்ப இந்த பால் பாயசத்துல அதை விட்டுடலாம். இது பார்த்தல எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாருங்க. இது போதும். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்னா பால் பாயசம் அந்த பிரதமன் வந்து கசக்கும். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆயிடுச்சு. இனிமே நல்ல கலர் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த பால் பாயசத்தோட கலர் ஆக்சுவலா அது 1.5 மணி நேரம் ஆச்சு இதுவே உங்களுக்கு. இது பாருங்க, அடுப்பை அணைச்சாச்சு. இனிமேல் இந்த பாயசத்தை சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதுதான். எல்லாரும் இந்த பாலடை பிரதமன் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுமையா பக்கத்துலேயே இருந்து தான் இது பண்ணணும், இல்லாட்டா காந்தி போயிடும் பால் சீக்கிரத்துல. அடிக்கணமான பாத்திரம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வரும். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.